வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? பிரதமருக்கே எச்சரிக்கையா? 39 சீட் 31ஆக குறைந்திருக்கும் தெரியுமா? ஸ்டாலினுடன் எதிராக பொங்கி எழுந்த அண்ணாமலை. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் கண்டிப்பாக தமிழகத்திலே இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் விதமாகத்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் அமையும் என்றுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்வாசாவா என்ற மனநிலை தான் போராடி கொண்டிருக்கிறதா. அது மட்டுமின்றி குதிரை அதாவது மறுவரையை விவகாரத்தில் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்ததும் பெரும் சர்ச்சையாக கிளப்பிய நிலையில்தான் அதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் மிக காரசாரமான பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுக்கு. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்பட்டாலும் தமிழகத்தில் 39 தொகுதிகள் 31ஆக குறைந்திருக்கும் அபாயம் இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில்தான் பிரதமர் கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார் என தெளிவுபடுத்தியிருக்கிறார். மாநில பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் இதை தெரிவித்திருக்கிறாராம். அதாவது பிரதமருக்கும் முதல்வர் எச்சரிக்கை விடுப்பது முறையல்ல என்றும் இது தேவையில்லாத அரசியலை உருவாக்குவதாகவும் அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலினின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய அரசு எதை மறுத்து செய்தவில்லை என்றும் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை பிரதமர் உறுதி செய்துள்ளதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழகத்திற்கே பிரதமர் மோடி அவர்கள் நிறைய சலுகைகளும் மக்கள் நலனை கருதி நிறைய திட்டங்களையும் அவர் அறிவித்திருக்கிறார் என்றுதான் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த சட்ட திருத்தங்கள் என்பது திட்டமிட்ட நிலையில் உண்மை நலவை அறியாமல் முதல்வரை பற்றி பேசுவது என்பது கண்டிப்பாக இது ஒரு ஏற்பத்துடைய செய்தியாக இல்லாமல் தான் பார்க்கிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டியிருப்பது கண்டிப்பாக கண்டனக்கூடிய செயலாகத்தான் பார்க்கிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தொகுதி எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவே மத்திய அரசு கவனமுடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறியிருக்க அவர் இந்த விவகாரத்தில் முதல்வர் முன்வைக்கும் சந்தேகங்கள்லாம் ஒரு அர்த்தமற்ற செயலாக நான் பார்க்கிறேன் என்று பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு முக்கிய தொகுதிகளை முக்கிய இடங்களை கைப்பற்றும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில்தான் அந்த 27 தொகுதிகளில் பாஜக தமிழகத்தில் எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்தான் அண்ணாமலையும் கூட தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஒரு சுறுசுறுப்பான நிலையில் அனைத்து தொகுதியிலும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக மக்களிடம் ஒரு பரப்புரை ஏற்படுத்திவிட்டு பாஜகவின் கண்டிப்பாக அவருடைய திட்டங்களையும் செயல்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமாகவும் கருதப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.